அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டினுடைய பிளானர் படி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஜனவரி மந்த் ரிலீஸ் பண்ண பிளானரில் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளானர்லேயே வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி ஒன்றா கொடுத்துருந்தாங்க. ஸோ மே மாதமே வந்து இதற்கான அறிவிக்கை வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அறிவிக்கை வரல. குரூப் 4 அறிவிக்கை வந்துச்சு. இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இந்த முதல்நிலை தேர்வில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் மொழி பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஜிஎஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 175 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸும் 25 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் ரீசனிங் கொஷின்ஸும் இருக்குது. மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண், அதே 3 மணி நேரம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ்க்கு வந்து ஒரு 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 4-5 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளியராக அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸில் இருக்கிற அந்த முதல்நிலை தேர்வில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்மே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று வந்து ஆப்டிடியூட் பேஸ்ட் கணிதத்திறன் சம்மந்தப்பட்ட கேள்விகள், அதில் சில கொஷின்ஸ் வந்து லாஜிக்கல் ரீசனிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டைரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சயின்ஸ் பார்ட் நம்ம பார்க்கலாம். சயின்ஸில் வந்து பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை சயின்டிஃபிக் நாலேஜ் அண்டு சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பவர் ஆஃப் ரீசனிங், லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங், அதாவது இப்போது பேசிக்காக அடிப்படையாக இருக்கிற சில அறிவியல் அறிவு, அப்புறம் வந்து அந்த சயின்ஸ் பேஸ் பண்ண சில கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னால் என்ன, ஸோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பற்றின சில அப்ளிகேஷன் ஓரியன்டான சில விஷயங்கள் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சு லேர்ன் பண்ணி படிக்கிறது. இப்போ புது புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கான்செப்ட் பேசிஸில் வந்து பார்த்தா கீழே ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அறிவியலை வந்து நம்ம தெரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி ஒரு அறிவியலை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதியை படிக்கிறோம், ஒரு லாவை நம்ம படிக்கிறோம்னா அந்த லாக்கு பின்னாடி என்ன பிரின்சிபல் இருக்குது, அந்த லா வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, லைஃப் சயின்ஸோட எங்கே அப்ளை ஆகுது, நம்ம வாழ்வியலோட எங்கே அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுறோம். there is a difference between studying and learning. நம்ம படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், அது கான்செப்ஷுவலாக படிக்கணும் அப்படின்றத தான் முதல்ல கிளியராக கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ஆஸ் அ டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அறிவியலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரில் வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. ஸோ அறிவியலை வைத்து நம்ம எப்படி பாஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியும், இப்போ கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் போயிட்டுருக்கு, அகழ்வாய்வு பணிகள் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பணிகள் வச்சு பார்த்தோன்னா இப்போ எந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அறிவியலை வந்து வாழ்வியலோட கம்பேர் பண்ணி எங்கெங்கெல்லாம் அது வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தான். ஸோ இதில் வந்து பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லை. ஸோ இப்போ வந்து அடிப்படையாக இருக்கிற சில விதிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், மெக்கானிக்ஸ் பற்றி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தான். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாறி இருக்குன்னா, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட், சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரிசிட்டி பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸ் இருக்கும், தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு அப்படின்னு 2 இருக்கும். இப்போது அது வந்து வாழ்வியலோட எங்கே கம்பேர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே இதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி என்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டான்ஸ்னால் என்ன, ஸோ அதோட சீரியஸ் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, பேரலல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சீரியல் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விழா காலங்களில் போடுறாங்க. ஒரே ஒரு சீரியல் லைட் டேமேஜ் ஆனால் கூட எல்லாமே டேமேஜ் ஆயிடுது. எதனால் அது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இப்போ ஸ்விட்ச் இருக்குது வீட்டில், ஸ்விட்ச்னா என்ன, இப்போ ஃபியூஸ்னா என்ன, இப்போ வந்து அந்த ஃபேஸில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் டெய்லியுமே நம்ம வாழ்வியலோட அப்ளை பண்ணுற விஷயங்கள், இப்போ லைஃப்பில் யூஸ் பண்ணுற விஷயங்களை தான் நம்ம அதில் படிக்க போகிறோம்.
இப்போ லைட் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா வந்து இப்போது அதில் முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லென்சஸ் இருக்கும். நிறைய லென்ஸ் பற்றி நீங்கள் படிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லைஃபோட கம்பேர் பண்ணும்போது இப்போ டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐஸ் இருக்குது. இப்போ மயோஃபியானா என்ன, ஹைஃபர் மெட்ரோஃபியானா என்ன, ஃப்ரிஸ் பயோஃபியானா என்ன. ஸோ ஒன்றுத்துக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன் கான்கேவ் வந்து பார்த்தீங்கன்னா மயோபியாக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் கான்வெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபர் மெட்ரோபியாக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் ஃப்ரிஸ் பயோஃபியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் யூசிங் பைஃபோக்கல் லென்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னா இங்கே படிக்கும்பொழுதே ஏன் அதுக்கு ஏன் கேள்வி எழுப்பிட்டு நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி லைஃபோட கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அதை வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கூல் புக்லேயே இப்போ நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா ஆக்டிவிட்டி பேஸில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிற சில எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேசிக்காக கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வந்து நம்ம வீட்டிலே அன்றாட வாழ்க்கையில் நம்ம கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நம்ம பண்ண குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அழகாக பார்த்துக்கலாம். அடுத்து ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்ஸ். இப்போது ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட் இதை பேஸ் பண்ண ரியாக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை புரிதலை பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் சேரும்போது என்னவா வருது வெளியே, சால்ட்டும் வாட்டராகவும் வெளியே வருது. ஏன் வருது, அதை வந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒரு HCl ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் சேரும்போது அது NaCl சால்ட்டாகவும் வாட்டராகவும் பிரியுது. அது ஏன் பிரியுது அப்படின்றது ப்ராக்டிக்கலாக கீழே வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். அது வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் பேர் பார்த்தோன்னா வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை படிக்கும் பொழுதே அது ஏன் அங்கே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசிட், ஓகேவா, ஒரு ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு லிட்மஸ் ஆசிடில் இருக்கிற கான்செப்ட் பார்த்தோன்னா லிட்மஸ் கான்செப்ட். லிட்மஸ் வந்து பார்த்தோன்னா வந்து ரெட் லிட்மஸ்லேருந்து இப்போ ப்ளூவாக மாறும். எதனால் அது மாறுது, ஸோ அது பின்னாடி பேசிக்காக பிரின்சிபல் என்ன. ஸ்கூல் டைமில் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணியிருப்போம். ஒரு வெள்ளை பேப்பரில் ஹைபிஸ்கஸ் எடுத்து நம்ம பார்த்தோன்னா தேய்ச்சா அது ப்ளூ கலரில் ஆகிடும். அது வந்து நம்ம அது மேலே வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலத்தை நம்ம வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா வேறு கலரில் அது ரெட்டாக மாறும். ஏன் அந்த மாதிரி மாறுது, ஒரு ஆசிட் வந்து ஏன் அந்த லிட்மஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ pHக்கான கான்செப்ட். இப்போ pHக்கான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் அழகாக கொடுத்துருக்கான். ஸோ இப்போ ஒருத்தருடைய pH மதிப்பு என்ன, இப்போ pHனா என்ன, எதுக்காக அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸில் கேட்டே இருங்க. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து படிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் புதுசாக டாபிக் கொடுத்துருக்காங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சிக்கலாம். ஸோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 9th 10th நியூ புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்களில் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கனாலே போதும். அப்புறம் கொஞ்சம் ஓல்டு புக்கில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூச்சிக்கொல்லிகள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போது பாட்டனி, ஜுவாலஜியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ்னால் என்ன, அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியலோட இருக்கிற சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்லுலேருந்து ஆரம்பிக்கலாம். செல்லு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்து வந்து செல்லில் வந்து இருக்கிற விஷயங்கள், பிளான்ட் செல்னா என்ன, அனிமல் செல்னா என்ன, அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். ஏன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இதில் வேக்கோல்ஸ் இருக்கும், சில வேக்கோல்ஸ் இருக்காது, ஏன் அதில் வேக்கோல்ஸ் இல்லை, ஓகேவா, அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அந்த மாதிரி சில பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அங்கே படிச்சுக்கிட்ட பிறகு அடுத்து கொஞ்சம் அதை விட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th and 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒரு ஓவர்வியூவாக கொஞ்சம் புரிஞ்சு படித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸோட கிளாசிஃபிகேஷன், இப்போ வந்து பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி படித்தது ரொம்ப நல்லது. அடுத்து எவல்யூஷன் அண்ட் ஜெனடிக்ஸ். இப்போது ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த மெண்டல் கான்செப்ட்ஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் குரோமோசோம்ஸ் சேஞ்ச் பற்றி படிக்கிறது, இப்போ குரோமோசோம்ஸ்க்கான டயக்ராம்ஸு, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸு, ஸோ என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஏன் வந்து க்ளோஸ்ட் இயர் லோப் நிறைய பேருக்கு இருக்குது, இந்த ட்வின் வச்ச கான்செப்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜெனடிக்ஸில் இருக்குது. ஸோ வாழ்வியலோட நம்ம அதோட எவல்யூஷன்லாம் எப்படி இருந்திருக்கு, ஜெனடிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன மாதிரியான இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து அது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்னாலஜி ஓரியன்டாக ஸ்கூல் புக்கில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டாபிக் கொடுத்துருக்காங்க, ஃபிசியாலஜின்னு சொல்லிட்டு. என்ன ஃபிசியாலஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உடல் இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உடலை இயக்கிற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ உடலை எதெல்லாம் இயக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் பிரெயின், ஓகேங்களா. பிரெயின் பற்றி படிக்கும்போது பார்த்தோன்னா இப்போ தேர் ஆர் சம் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின். இப்போ செரிப்ரம்னா என்ன, செரிபெல்லம்னா என்ன, மெடுலானா என்ன, மிட் பிரெயின்னா என்ன, ஃபோ பிரெயின்னா என்ன,
அதை பேஸ் பண்ண சில கிளான்ஸ், இப்போ நாளமில்லா சுரபி மண்டலத்தை பற்றி என்னென்னலாம் வந்து சுரபி மண்டலங்கள் இருக்குது, ஓகேவா. ஸோ பிட்யூட்டரினா என்ன, பிட்யூட்டரி எதை வந்து இது பண்ணுது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ அட்ரினல் பற்றி சில விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணுக்கிட்ட வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னலாம் நடக்குது, அதோட பிரின்சிபல். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மவுத்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஈசோஃபேகஸ், ஓகே, அப்படியே ஒரு பாடியில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லாமல் இது. அப்புறம் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் பற்றி படிக்கிறது. இந்த டாபிக்லாம் கொஞ்சம் இப்போ பிளட்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்பாங்க எப்பவுமே. ஸோ பிளட்டை பற்றி படிக்கிறது, ஏன் வந்து பிளட்டு அந்த கான்செப்ட் இருக்குது, பிளட்டில் என்னென்ன இருக்குது, இப்போ பிளாஸ்மா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறது. ஸோ பிளட்டுக்குள்ளே போகும் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டுக்கான கான்செப்ட்ஸ்குள்ளே நம்ம டீப்பாக போனால் ஹார்ட் பற்றி கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஹார்ட்டோடைய விஷயங்கள்லாம் என்ன, எது வந்து ஆக்சிஜன் பிளட் டிஆக்சிஜன் பிளட் எங்கேருந்து வருது, ஸோ அதில் இருக்கிற முக்கியமான வால்வுகள் பற்றி படிக்கிறது. இப்போ பைகஸ்பிட் வால்வ்னா என்ன, ட்ரைகஸ்பிட் வால்வ்னா என்ன, எங்கேருந்து எது ரிசீவ் ஆகுது, எது வந்து பாஸ் ஆகி போகுது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம டீப்பாக படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நியூட்ரிஷன் பற்றி படிக்கிறது. நியூட்ரிஷன், ஹெல்த்து, ஹைஜீன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் கண்டிப்பாக இதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் கேட்பாங்க. இப்போது 12th ஜுவாலஜி புக்கில் அழகாக டேபர் காலம் போட்டு பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய நோய்கள், வைரஸ் மூலிமா பரவக்கூடிய நோய்கள், அடுத்து புரோட்டோசோ மூலம் பரவக்கூடிய நோய்கள் சொல்லிட்டு தனித்தனியாக அழகாக அதோட இது என்ன, அதோடைய காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன, சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டேபர் காலம் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சு ஏன் இதனால் நடக்குது, இதனால் நடந்தால் என்ன விளைவுகள் இருக்குது, அதோட விளைவுகள் ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக இருக்கிற சில விஷயங்கள், ஓகேவா. ரீசெண்டாக கொடுத்த சில விஷயங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லது. ரீசெண்டாக பரவன ஜிகா வைரஸு, ஜிகா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வைன் ஃப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னெல்லாம் அது மங்கி ஃபீவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இப்போ ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் நம்ம சில புது நோய்கள்லாம் புது புக்கில் நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் புதுசில் கொடுத்துருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான டாபிக் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ இப்போது குரூப் 1 மெயின்ஸ்லேயே என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இப்போ தனியாகவும் 5th டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்கோம், ஹைலைட் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்குது. என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது. அதை சமீபத்தில் நடந்த சில கரண்ட் அஃபேர் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இஸ் மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா, they are talking about climate change. இப்போ கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ அதை பற்றி தான் வந்து ரீசெண்டாக கூட நடந்த நிறைய சம்மிட்ஸ் அதை பேஸ் பண்ணி நடக்குது, நிறைய கான்க்ளேவ் அதை பேஸ் பண்ணி நடக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ரோட்டோகால் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சு பார்த்தா பாரிஸ் கிளைமேட் டீல் ஏன் அதை பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற சில கிளைமேட் சேஞ்ச் பற்றின சில விஷயங்கள் பற்றி படிக்கிறது இதெல்லாம் புது புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபிலும் சில இடத்துல அதை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து டெல்லியில் வந்து நடந்த அந்த விஷயம், டெல்லியில் வந்து அந்த லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா ஸ்மாக், அதோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப புவராக போயிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய இதுக்கெலாம் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க என்ஜிடி. ஸோ அதை பற்றி விஷயங்கள். ஸோ என்ஜிடி வந்து என்னென்னலாம் அதோட பேராமீட்டர்ஸ் இருக்குது, என்ஜிடினா என்ன, நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல். ஸோ ட்ரிபியூனல் சொன்ன சில பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ், அது வந்து கிளைமேட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ப்ரோட்டோகால்ஸ் நிறைய பேராமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பீஷஸ் பற்றி நம்ம படிக்கிறது. இப்போ நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து கிர் நேஷனல் ஃபாரஸ்ட்டில் வந்து குஜராத்தில் வந்து லயன் நிறைய இறந்து போச்சு. ஏன் லயன் இறந்து போகுது, லயனுக்கு ஏன் இறந்து போகிறதுக்கான காரணம்னா, லயனுக்கு வந்து ஒரு வைரஸ் வந்துச்சு. அந்த வைரஸ் பேர் என்ன, வைரஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெனைன் டிஸ்டம்பர் வைரஸ். அந்த வைரஸ் ஏன் தாக்குதல்னால லயனோடைய பாப்புலேஷன் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இப்போது புது புக்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் 17-18 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அழகாக வந்து டூயூனோவில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அழகாக கலெக்ட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதே தான் படிக்க போகிறோம். நம்ம சிலபஸில் அந்தளவுக்கு பெருசாக அது மாற்றம் இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படிக்க போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ புரிஞ்சு நல்லா தெரிஞ்சு படித்தோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸு. ஸோ சயின்ஸ்க்கான டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்பவுமே எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லுமே. ஸோ சயின்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப டிஃபைன்டாக எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சிலபஸை பார்க்காம கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான் அப்படின்றத வந்து நம்ம சிலபஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ கடந்த ஒரு 6-7 தேர்வுகள், கடந்த ஆண்டு நடந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான தேர்வுலையும் இருந்து இந்த தேர்வு வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டாமினேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா 2017 நடந்த நிகழ்வும் கேட்குறாங்க, 18 நடந்ததும் கேட்குறாங்க, 19 கேட்குறாங்க. ஒரு 2 இயர் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இன்க்ளூசிவாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு இப்போ கிடைக்கலாம். அப்புறம் சமீபத்தில் கரண்ட்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு இது பண்ணிக்கலாம். ஒரு தேர்வுக்கு முன்னாடி
வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் 6 மந்த்ஸ் படிக்கணும் நீங்கள். அதில் ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெய்லியுமே பேப்பர் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சிலபஸ்க்கு தமிழ் பேப்பரை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ் பேப்பர் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட கீழடி பற்றி வந்து பழனிடமாறன் சார் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சிலபஸில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் வந்து இருக்குது. ஸோ தினமணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தமிழில் படிக்கும்போது அழகாக அப்படியே அந்த கோர்வையாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எழுதுறாங்க, ஸோ எந்த கமிட்டி போடப்பட்டது கீழடி அகழாய்வுக்காக, ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பேப்பரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியம். ஸோ ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண சரி, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக. இது லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற எதை அவங்க டிகோட் பண்ணுறாங்கன்னா, இந்த சமீபத்தில் நடந்த எல்லா விஷயமே. ஸோ இப்போ நேற்று நடந்தது கூட பார்த்தீங்கன்னா வந்து டைரி ஆஃப் ஈவெண்ட் தான். அது ஒரு 3 மாதம் தான் டைரி ஆஃப் ஈவெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறது உண்டு. நேஷனல் சிம்பிள்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ அடுத்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ். ஸோ வந்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், அப்புறம் வந்து அவங்கள பற்றின செய்தித்தாளை வந்து சில நிகழ்வுகள் இப்போ நியூஸில் வந்து தான் அவங்க கேட்க போகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாமல்லபுரம் நடக்கிற விஷயத்துக்கு வந்து சீன அதிபரும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2 பேருமே வந்து அங்கே வந்து கலந்துக்க இருக்காங்க. ஸோ இப்போது ஒரு பிளேஸு எந்த பிளேஸில் நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணும். பொலிட்டிக்கலாக வந்து யார் வரா, எதுக்காக வராங்க, என்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை என்ன MOU சைன் பண்ணுறாங்களா, இல்லை வேறு எதனா பண்ணுறாங்களா. ஸோ அதை வந்து இப்படி ஜாகிரபிக்கலாக பார்க்கணும், எந்த இடத்துல அது நடந்திருக்கு. ஸோ அதோட ஜாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்குறது. ஸோ அதே இடத்துல என்ன ஏன் அந்த இடத்துல பண்ணாங்கன்னா அதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்பெக்டிவில் ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர் அனலைஸ் பண்ணுறது. அது ரொம்பலாம் டீப்பாலாம் போய் அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு ஓவரால் அது ஜஸ்ட் திங்க் பண்ணாலே போதும். ஒரு கரண்ட் அஃபேரை படிக்கிறோம், அதை பற்றி திங்க் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் படிக்கிறீங்கன்னா அதை பற்றி 2 நிமிஷம் திங்க் பண்ணுறீங்க. அதை திங்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்மளால் வந்து எழுத முடியும். அடுத்து ஸ்போர்ட்ஸ் பற்றி, அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பற்றி, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக தான் கேட்பாங்க கொஷின்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2019 நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியூமெரிக்கல் ஃபேக்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஃபேக்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அதை வந்து அப்படியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து ஒரு ஃபேக்சுவலாக கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். ஸோ அடுத்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக அரசியல் கட்சிகள் மற்றும் இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி கேட்பாங்க. ஸோ இந்தியா என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்குள்ளே இருக்குது. இது 9th புக்கில் வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி அழகாக கொடுத்துருக்காங்க சிவிக்ஸ் பார்ட்டில். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா வாட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஹவு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் கேட்டகரைஸ்ட், அரசியல் கட்சிகளை எப்படி வகைப்படுத்தலாம், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள்னா என்ன, ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, ரெகனைஸ்டு நாட் ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள்னா என்ன, அவங்க எவ்வளோ ஓட் பேங்க் வச்சிருந்தா அவங்க ரெகனைஸ்ட் பார்ட்டி, ஏன் அவ்வளோ ஓட் பேங்க் அவங்க வச்சிருக்கணும், எவ்வளோ ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட் ஷேர் இருக்கணும், எவ்வளோ MPs அவங்க ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன மாதிரியான அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்க போகுது. மகாராஷ்டிரா தேர்தலில் எந்தெந்த கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு, முக்கியமான பார்ட்டிஸ்லாம் என்னென்ன ரீஜனல் பார்ட்டிஸ் இடம்பெற்றிருக்கு, என்ன நேஷனல் பார்ட்டிஸ் அதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ரீசெண்டாக கூட கேட்டாங்க. அப்போ ஃப்ரான்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்டாங்க. ஃப்ரான்ஸில் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பப்ளிக் அவேர்னஸ் அண்டு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து இது வந்து நார்மலாக இருக்கிற விஷயம் தான். ஸோ இப்போ ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. என்னென்ன மாதிரியான கவர்னன்ஸில் சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களோட பாலிசி மேக்கிங் பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இதில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ சமூக நலன் சார்ந்த சில திட்டங்கள் பற்றி கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஏரியாவை எடுத்துக்கணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1975 பார்த்தோன்னா புது 11th எக்கனாமி புக்கில் 10th சாப்டர் ரூரல் எக்கனாமின்ற அப்படின்ற ஏரியாவில் அழகாக கொடுத்துருக்காங்க. டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீமு எந்த இயரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது கரண்ட்டாக இருக்கிற ஸ்கீம்ஸ். கரண்ட்னா 2017 என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட் வைஸாக பிரிக்கலாம், நேஷனல் வைஸாக பிரிக்கலாம். அதில் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு நலன் சார்ந்த சில திட்டங்கள் பற்றி நம்ம பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தமிழ்நாடு நலன் சார்ந்த திட்டங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1950s பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள்லாம் இருந்தது தமிழ்நாட்டில், குலக்கல்வி திட்டமாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு திட்டங்கள் நான் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இந்த சத்துணவு திட்டமாக இருக்கட்டும். சத்துணவு திட்டத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மதிய உணவு திட்டம், அப்புறம் சத்துணவு திட்டம், அப்புறம் இந்த சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய அந்த திருமண நிதி உதவி வழங்கும் திட்டம்,
டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய மகப்பேறு நிதி உதவி வழங்கும் திட்டம். ஸோ இந்த மாதிரியான சமூக நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்கிறது. அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த முக்கியமான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாலிக்கு தங்கம் தரும் திட்டம், அடுத்து வந்து தாலிக்கு தங்கம் தரும் திட்டத்திலே இப்போ நிறைய மாற்றிருக்காங்க. இதே வந்து நிறைய ஸ்டேட்டும் வந்து தமிழ்நாட்டை பியோனராக ஃபாலோ பண்ணி இப்போ வந்து நிறைய யூனிவர்சிட்டி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது மற்ற ஸ்டேட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஏரியா, இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொது விநியோக திட்டத்தில் இப்போ ரேஷன் கடைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாபிக் தான் அது. இந்த பொது விநியோக திட்டத்தில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம யூனிவர்சல் பிடிஎஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ரேஷன் கார்டுகள் கொடுக்கலாம் அப்படின்ற பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி தமிழ்நாட்டிலையும் வந்து 2020 பார்த்தீங்கன்னா அதை அமல்படுத்தலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன, மினிஸ்ட்ரியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, அதை பற்றி என்னென்ன மாதிரி நடைமுறைகள்லாம் கொண்டு வராங்க, அதில் கொடுக்கறதுல வாட் இஸ் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அடுத்து ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், இதை முன்னாடி சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேரில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அதை பற்றி படிக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாமல்லபுரத்துக்கு வராரு அப்படின்னா அதை பற்றின சில விஷயங்கள், அதை ஹிஸ்டாரிக்கலாக, பொலிட்டிக்கலாக, ஜாகிரபிக்கலாக, எக்கனாமிக்கலாக அது கொஞ்சம் பார்த்து வச்சு ரொம்ப நல்லது. ஸோ ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1. இப்போ போகிபீல் பிரிட்ஜ் பற்றி கேட்டிருந்தாங்க. போகிபீல் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரேல் கம் ரோட் பிரிட்ஜ். ஸோ போகிபீல் பிரிட்ஜ் வந்து எந்த ரிவரை கனெக்ட் பண்ணுது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்கை கலெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சோஷியோ எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டெக்ஸில் எந்த ஸ்டேட் டாப்பில் இருக்குது, எது கம்மியாக இருக்குது. அடுத்து பாவர்ட்டியில் செக்ஸ் ரேஷியோ அந்த மாதிரி விஷயம் கரண்ட் டேட்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்தியாவில் இருக்கிற சமூக பொருளாதார பிரச்சனைகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஆட்டோமொபைலில் இருக்கிற ஸ்லோ டவுனாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமி ஸ்லோ டவுனாக இருக்கட்டும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஏரியா வந்து ரொம்பவே முக்கியம். எப்பவுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நிறைய விதமாக வந்து நம்ம படிக்கலாம், ரொம்ப நல்ல டாபிக் ஆக்சுவலாக. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து எப்பவுமே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டிஸ்கவரிஸ் பற்றி பார்க்கறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ராக்கெட் லான்ச்சிங் பற்றி, இப்போ ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பேஸ் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நமக்கே தெரியும், நிறைய இந்தியாவில் சார்பாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சந்திராயான் பற்றி படிக்கிறது, அப்புறம் ககன்யான் பற்றி படிக்கிறது, அப்புறம் அடுத்து மங்கள்யான் 2, நெக்ஸ்ட்டோட இஸ்ரோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன, ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு டீட்டெயில் அனலைஸ் பண்ணுறது. இப்போ இஸ்ரோ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வாட் இஸ் KU பேண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரையோஜெனிக் இன்ஜின் பற்றி கொஞ்சம் படிக்கிறது. ஸோ கிரையோஜெனிக் இன்ஜின்ஸோட பிரின்சிபல்ஸ் என்ன, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இப்போ டேட்ஸ் வந்து கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கேள்விகளும் அந்த தரத்துக்கான உயர்வதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கேள்விகள் எப்படி வரும்னு நமக்கு கண்டிப்பாக நம்மளால் யூகிக்க முடியாது. கேள்விகள் எப்படி இருந்தாலும் அதை அணுகக்கூடிய அளவுக்கு நம்ம படிச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வேர்ல்டு ஜியாகிரஃபி எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம்ஸு, லித்தோஸ்பியர், பயோஸ்பியர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்தியன் ஜியாகிரஃபி பற்றி கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் இருக்குது. கொஞ்சம் இதில் வந்து இந்தியன் ஜியாகிரஃபி மட்டும் நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டிங்கனால கூட போதும். ஸோ லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, மான்சூன், ரெயின்ஃபால், இப்போ அந்த இதை பற்றி தான் மழை பொழிவு பற்றி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காலநிலை பற்றி கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து கிளைமேட் பற்றி, பருவநிலை பற்றி, அப்புறம் இந்தியாவில் இருக்கிற சில வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி, ரிவர்ஸ் இன் இந்தியா, அப்புறம் மண் வளம் பற்றி, இது எல்லாமே 10th நியூ புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஓல்டு 10th புக்லேயும் இருக்கும், சோஷியல் புக்லேயும் இருக்கும், நியூ 10th புக்லேயும் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதை 3 பிரிக்கலாம்: ரோட்வேஸ், ரயில்வேஸ் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் சென்டாவோட குரூப் 4 கொஸ்டின்ஸ் கேட்டு ஜபல்பூர் அந்த ஜோனில் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட எவல்யூஷன் பற்றி படிக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி ஹைவே டெவலப் ஆச்சு, வாட் இஸ் கோல்டன் குவாட்ரிலேட்ரல், அண்ட் தென் வந்து இப்போ என்னென்ன மாதிரியான NHலாம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து என்ன அமைப்புகள் இருக்குது, NHAI அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது, ஹைவே அத்தாரிட்டியோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ வந்து என்னென்ன எங்கெங்கெல்லாம் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது, ஸோ கனெக்டிவிட்டியில் வந்து அந்த முக்கியமான ரிசர்ச் சில ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் பற்றி படிக்கிறது. அடுத்து கம்யூனிகேஷன் ஓரியன்டாக படிக்கிறது. இப்போ கம்யூனிகேஷனில் ரீசெண்டாக என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா ரிமோட் சென்சிங்கில் வந்து இருக்கிற விஷயங்கள், இப்போ GPS பற்றி சில விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா GPS சம்மந்தப்பட்ட இருக்கிற சில நிகழ்வுகள்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிக்கிறதுலாம் புது புக்கில் அழகாக கொடுத்துருக்கான். ஸோ புது புக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதையும் ஆட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. பழைய புக்கை லைட்டாக
அதை வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை திருப்பியும் வந்து ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்துட்டு புது புக்கை வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து சோஷியல் ஜியோகிராஃபி. சோஷியல் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரேஷியல் லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து எப்படி எங்கே படிக்கலாம் அப்படின்னா, இது வந்து 12th நியூ புக்கில் ஃபஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன் பற்றி. 10th புக்லேயும் கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். இப்போது மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல்னா பாப்புலேஷன் பற்றி எக்கனாமிலையும் நம்ம படிப்போம். இப்போ ஜாகிரபிக்கலாக எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இப்போது எப்படின்னா ஒரு மொழி சார்ந்து எப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைபலாக எப்படி வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. ரீசெண்டாக கூட இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணாங்கன்னா வந்து ட்ரைபல் அட்லஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ட்ரைபல் பீப்புளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அட்லஸ். ஸோ ஜியாகிரபிக்கலாக அவங்களுடைய பரவல் எப்படி இருக்குது, ஒரு புவியியல் சார்ந்து எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ அது வந்து எந்தெந்த குரூப்பில் பண்ணியிருக்காங்க, அதோட ஹிஸ்ட்ரி, அது என்ன மாதிரி நடைமுறையில் இருக்குது, இப்போ கரெக்டாக எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து லாஸ்ட் டாபிக் வந்து இதில் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை. இதை பற்றியும் வந்து பார்த்தோன்னா 12th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஜியாகிரஃபியில். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு 10th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போது டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேன்மேட் டிசாஸ்டர் பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நேச்சுரல் டிசாஸ்டர் பற்றி படிக்கிறது, அதை வந்து எப்படி வந்து நம்ம எதிர்கொள்வாங்க, அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கான என்னென்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது எர்த்குவாக் முன்னாடியே அனலைஸ் பண்ணி கொடுக்கறது என்ன, ஸோ அது யார் பண்ணுவாங்க, இந்திய வானிலை ஆய்வு மையம் பண்ணுறாங்க. ஸோ வானிலை ஆய்வு மையத்துக்கு சில ப்ரைவேட்டான ஆலோசகர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அட்வைசஸ்லாம் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நாகப்பட்டினம் அப்படின்ற ஏரியாலாம் வந்து இந்த புயல் குண்டு எச்சரிக்கை கொடுப்பாங்க. இப்போ 1ஆம் எண் புயல் குண்டு எச்சரிக்கைனா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் பேப்பரில் வர விஷயங்கள், இந்த பேப்பரில் வர சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேரில் பார்த்தோம், அதே தான் விஷயங்கள். இதில் க்ரீன் எனர்ஜி பற்றி கொடுத்துருக்கான். ஸோ க்ரீன் எனர்ஜினா என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பைக்ஸு, நிறைய ஸ்கூட்டர்ஸு, அப்புறம் கார்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன லாபம், ஓகேங்களா, அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் அந்த அளவுக்கு எதுவுமே மாறல. அதே இண்டஸ் வேலி, ஓகேவா, இது ஆல்ரெடி குரூப் 1ல் இருந்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே குரூப் 2ல் அப்போ வந்து முன்னாடி ஏன்ஷியன்ட் கிடையாது, இப்போ ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும் பார்த்தோன்னா வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அப்படின்ற டாபிக் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ் வேலி, குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகர், முகல்ஸ், பாமினி கிங்டம்ஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா அதோடைய சோஷியோ கல்ச்சர் எப்படி இருந்தது, அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து அவங்களோட எக்கனாமி, சோஷியல் லைஃபு அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி படிச்சிக்கலாம். இது வந்து 6th and 11th புக்கில், அதாவது ஓல்டு 6th and 11th, இப்போ நியூ 6th and 11th கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதை பற்றி படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எதுவும் பேட்டர்ன்லாம் மாறாது எப்பவுமே. ஸோ கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் கண்டென்ட் ப்ளஸ் நியூ புக்கில் சில விஷயங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்லாம் எதுவும் அந்தளவுக்கு மாற்றங்கள் இல்லை. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் அதில் சிலபஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெடரலிசம் எனக்கு ஏரியா இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம், ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு தனியாக டாபிக் இருக்கும். இப்போ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெடரல் சிஸ்டம்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது, ஸோ இந்தியாவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபெடரல் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அப்புறம் மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கமிட்டி, மத்திய மாநில உறவுகளுக்காக போடப்பட்ட கமிட்டி, ஏஆர்சியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்மன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன்ஸ், இந்த கமிஷன்ஸோடைய ரிப்போர்ட்ஸ் என்ன, எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பார்க்கறது ரொம்ப நல்லது. இதை பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிக்கிறது, புது புக்கை நல்லா சேர்த்து தரவாக படிக்கிறது. புது புக்கை நீங்கள் படிக்க ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புது புக்கை நல்லா படிச்சிட்டிங்கனாலே அடுத்து வந்து இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற சோர்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அடுத்து எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ 5-year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், இதெல்லாம் வந்து சிலபஸில் இருந்து நித்தி ஆயோக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நித்தி ஆயோக் ஆட் பண்ணால் 2015 தான் அதை வந்து கொண்டு வந்தாங்க, January 1 அப்போ கொண்டு வந்தாங்க. நித்தி ஆயோக் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்க ரொம்ப நல்லது. இப்போ சோர்ஸ் ஆஃப் ரெவின்யூ,
கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெவென்யூ இருக்குன்னா வந்து ஃப்ரம் த்ரூ டேக்ஸஸ் தான் கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ. என்ன டேக்ஸ் இருக்குது? டேரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டேரக்ட் டேக்ஸ் இருக்குது. ஸோ டேரக்ட் டேக்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நான் டேக்ஸ் ரெவென்யூஸ்லாம் என்ன, ஸோ நான் டேக்ஸ் ரெவென்யூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஆர்பிஐ பற்றி கொடுத்துருக்காங்க, ஃபிஸ்கல் பாலிசி கொடுத்துருக்காங்க, மானிட்டரி பாலிசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து புது புக்கில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். நீங்கள் 12th எக்கனாமி புக்கில் அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி பார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்பிஐ பற்றி படிச்சிடணும். ஆர்பிஐ பற்றி படிக்கும் போதே வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து சில பேசிக் கான்செப்ட்ஸ், இப்போ ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அப்புறம் வந்து பேங்க் ரேட், பேஸ் ரேட்டு, சிஎல்ஆர், எஸ்எல்ஆர் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும், அதை பார்த்துக்கணும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன், இப்போ ரீசெண்டாக 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டுக்கான வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் எப்படி இருக்குது, ஸோ டேக்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஷேர் பண்ணுறாங்க, ஸோ ஒரு ஸ்டேட்டோடைய ரெவென்யூ எப்படி இருக்குது, ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதை எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்து ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் 2017 ஜூலை 1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லுமே ஜிஎஸ்டி பற்றின கேள்விகள் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியும் அதுக்கு விலக்கு இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்டி பேஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க எப்பவுமே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கூல் புக்கில் அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். மற்றது எல்லாமே வந்து இந்த ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அக்ரிகல்ச்சரல் க்ரோத்து, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் ப்ராப்ளம்ஸு, மக்கள் தொகை பற்றி, கல்வி பற்றி, சுகாதாரம் பற்றி, வேலைவாய்ப்பு பற்றி, வறுமை பற்றி, இதெல்லாம் ஆல்ரெடி பழைய சிலபஸ் தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து புது புக்கில் 11th புது புக் கண்டிப்பாக படித்தாகணும். 11th புது புக்கில் சாப்டர் 7லேருந்து 10 வரைக்கும் கட்டாயமாக படிக்கணும். அப்புறம் 12th புக்கில் சிலபஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கும் அதை நீங்கள் ஓவராலாக அப்படியே பார்த்துக்கலாம். முக்கியமாக அதில் பேங்கிங் பற்றி, ஆர்பிஐ பற்றி அழகாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்தளவுக்கு எதுவும் மாறலை. இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகத்சிங் பற்றி, இந்த ரெவல்யூஷனரிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரெவல்யூஷனரிஸ் பகத்சிங், அப்புறம் வந்து ராஜ்குரு சுக்தேவ் பற்றி, ஸோ அவங்க என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் பண்ணாங்க, ஸோ வந்து அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறது. ஸோ பிஆர் அம்பேத்கர் பற்றி இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அம்பேத்கர் பற்றி நிறைய விஷயங்கள் மாடர்ன் இந்தியாவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தனியாக இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாவோ சிதம்பரனார், அப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஸோ இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நேஷனல் ரெனைசான்ஸ், அப்புறம் எர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்த ஒரு டாபிக் வந்து நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய வார் இருக்கும். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் பற்றி படிக்கிறது, அப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சர், பேட்டில் ஆஃப் பிளாசி, அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுலேருந்து ஆரம்பித்து ஸோ என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் அப்படியே ஓவராலாக ஒரு இன்க்ளூசிவாக பார்க்கறது ரொம்ப நல்லது. இது புது 10th புக்கில் வால்யூம் 2ல் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ புது 10th புக்கு ஏற்ற மாதிரியே தான் சிலபஸை டிசைன் பண்ண மாதிரியே நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் எர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் பற்றின இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தது 1806 வெலு சிப்பாய் மியூட்டினியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் நடந்த பாலிகாஸ், ஸோ பாலிகார் ரிப்பலியன் நடந்தது என்ன, ஸோ பாலிகாஸ்க்கு அப்புறம் வந்து என்ன நடைமுறைலாம் இருந்தது, ஸோ அதெல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்து ஐஎன்சி பற்றி, ஸோ ஐஎன்சி பற்றி ரொம்ப ஃபேவரட் டாபிக் எல்லாருக்குமே. ஸோ வந்து கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கொடுத்துருக்காங்க. இதை வந்து புது 10th and 12thலேயே பார்த்துக்கலாம். அப்புறம் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி புதுசாக கொடுத்துருக்காங்க 8th யூனிட்டில். ஸோ 8th யூனிட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். இப்போ தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு வந்து நம்ம படிக்கணும். தமிழ் சமூகத்தினோட வரலாறு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் புக்கில் சில ஏரியாவில் இது கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அப்படி இல்லை நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, கே பிள்ளை, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம். ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸும் கொடுத்துருக்கான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் தமிழர்களுடைய வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட தமிழ் வளர்ச்சித்துறை வந்து இதை பற்றி ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் நாங்கள் அகழ்வாய்வு பண்ணியிருக்கோம், இப்போ யூஎஸ்க்கு கொடுத்து நாங்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இருந்தது, கீழடியில் தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அறிகுறிகள் எங்கெங்கே இருக்குது, தமிழர்கள் அப்போவே வந்து எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்காங்க. எழுத்தறிவு ஏன் எப்படி வந்ததுன்னா அங்கே இருக்கிற சில வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போவே நாகரிகம்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. சிட்டி டவுன் பிளானிங்லாம் அப்போ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க தமிழர்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கீழடி பகுதிகளில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸை பேஸ் பண்ண சில ரிலேட்டட் டாக்குமெண்ட் எவிடன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அதை படிக்கிறது ரொம்ப நல்லது. அதை நிறைய புக்ஸ் இப்போ அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ், சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் இருக்கிற இலக்கியம்,
லிட்ரேச்சர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இலக்கிய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த இலக்கிய பகுதியில் பொறுத்த வரைக்கும் சங்ககால இலக்கியங்கள்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். சங்ககால இலக்கியங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 11 கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. ஸோ அதில் ஸ்கூல் புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துக்கணும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் எல்லாருமே டஃப்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அதை படிக்க முடியாது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது அப்படி கிடையாது. நீங்கள் தமிழ் புக்கில் ஓகேவா, தமிழ் பள்ளி பாட புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து சங்க காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி பேசிக்காக ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரி புக் இருக்குது, அதில் சங்கம் மேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. 11th ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் சங்க காலம் அப்படின்னு டாபிக். ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிங்க. அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக புரியும். எதனா புரியலனா என்ன பண்ணால் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பேசிக்காக இருக்கிற சில புக்ஸ்லாம் இருக்கும் சங்க இலக்கியங்களை பற்றி என்னென்னலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூவாக புக் இருக்கும். அதை வந்து ஒரு முறை வாசித்து விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றின ஒரு வரலாறு மட்டும் படிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்காக யாரும் கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் படிக்க நீங்கள் அது அழகாக வந்துடும். இப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இப்போது திருக்குறளை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருக்குறளை பற்றி வள்ளுவரை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன், அவருடைய சிக்னிஃபிகன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வள்ளுவரை பற்றி நீ இருக்கிற இன்ஃபர்மேஷன், இப்போ வள்ளுவருடைய இப்போ வள்ளுவர் யார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயன் வள்ளுவனை பற்றி சில குறிப்புகள் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வள்ளுவன் வாழ்ந்த காலம் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 31 BCன்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 31 BC. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அவர் எங்கே பிறந்தார், அவர் பிறப்பிடம் என்ன, திருக்குறள் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க, திருக்குறள் மொத்தம் எத்தனை பால் இருக்குது, என்னென்ன பால் இருக்குது, அறத்துப்பால், பொருட்பால், அப்புறம் இன்பத்துப்பால் அப்படின்னு 3 வகை. இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு 3 வகையாக இருக்குது. இந்த திருக்குறளை வகைப்படுத்த பிறகு திருக்குறளுக்கான புரிதல் ரொம்ப அவசியம். திருக்குறளை எப்படி புரிந்து கொள்வது, திருக்குறளை வாழ்வியலோடு எப்படி ஒரு ஒப்புப்படுத்தி பார்ப்பது, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ திருக்குறள் எப்படி வாழ்வோட கம்பேர் பண்ணுறதுன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதை வந்து வாழ்வியலோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃபோட நம்ம கம்பேர் பண்ண முடியும். இந்த குறள் ஸ்கூல் புக்லேயும் இருக்கும். இப்போது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, பூமி எப்படி தோண்ட நம்மளை எப்படி தாங்குதோ அதே மாதிரி நம்ம இகழ்பவர் நம்மளை திட்டுறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுத்துக்கணும் அப்படின்றதான் குறள். இப்போ அந்த குறளுக்கான எடுத்துக்காட்டு, கேள்விகள் எப்படி கேட்கலாம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு குறளை கொடுத்துட்டு அந்த குறளில் இருக்கிற அந்த பொருள் கேட்கலாம், இல்லை அந்த குறிப்பை பற்றி அந்த குறளோட குறிப்பை பற்றி கேட்கலாம், இலக்கண குறிப்பை பற்றி கேட்கலாம், இல்லைனா அந்த குறளில் இருக்கிற சில விஷயங்கள் பற்றி என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு மேட்ச்சில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு கேட்கலாம். இதே வந்து காரணம் கூற்று கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ ஒரு கொஷின் யூகங்கள் அடிப்படையில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது குறளை வச்சு எப்படிலாம் குறள் கேட்குறான்னு சொல்லிட்டு கடந்த இருக்கிற தேர்வுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தமிழில் 100 கொஷின்ஸ் இருந்த தமிழில் அந்த 100 கேள்விகள் எப்போல்லாம் திருக்குறள் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற கொஷின் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அதை படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மதச்சார்பின்மை பற்றி வந்து வள்ளுவன் என்ன சொல்லியிருக்காரு. இப்போ வள்ளுவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையும் பற்றியோ எந்த ஜாதியை பற்றியும் அதில் வந்து அவர் குறிப்பிடல, பொதுவான விஷயங்கள் பற்றி தான் சொல்லியிருக்காரு. இப்போது அந்த மாதிரியான சில குறள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தா மதச்சார்பின்மையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி. இப்போ ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி திருக்குறள் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அன்புடைமை அப்படின்ற டாபிக் எடுத்துக்கலாம். இப்போது அன்புடைமை அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய குறள் இருக்கும். இப்போ அன்பு அப்படின்ற டாபிக் எடுத்துக்கணும்னா வந்து இப்போது எண்ணற்ற குறள்கள் இருக்குது. இந்த குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விளக்கம், அது என்ன விளக்கங்களோட சொல்கிறாங்க, அதை வந்து எப்படி ஹியூமனிட்டியோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தோன்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அன்பு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அன்பு உடையவங்க பார்த்தீங்கன்னா என்பும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா எலும்பு, அவங்க எலும்பு கூட தர தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான குறள்லாம் வந்து நம்ம வாழ்வியலோட கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ். ஸோ திருக்குறளோட யூனிவர்சல் ஈக்குவாலிட்டி பற்றி ஹியூமனிசம் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது ஈக்குவாலிட்டி ஹியூமனிசம். இப்போ ஹியூமனிசம் அப்படின்னா என்னன்னா இப்போ நட்பு அப்படின்ற டாபிக்குள்ள நம்ம போகலாம். இப்போது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இப்போது வேட்டி வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம்னா வேட்டி வந்து கழுண்டி விழுன்ற போது நம்ம கை வந்து எப்படி உடுக்கை இழந்தவன் கை போல் அந்த கை எப்படி போதோ நம்ம நண்பன் துன்பப்படும் போது நம்ம போகணும், அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒருத்தர் துன்பப்படும் போது எப்படி உதவி செய்தல் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே கம்பேர் பண்ணி
திருக்குறள் படிக்கிறோம், எல்லாருமே திருக்குறள் மனப்பாடம் பண்ணி எழுதுகிறோம். ஆனால் திருக்குறளுடைய பொருள் திருக்குறளை வாழ்வியலோட கம்பேர் பண்ணி, ஹியூமனிசமோட கம்பேர் பண்ணி, சமத்துவத்தோட கம்பேர் பண்ணி எப்படி படிக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, திருக்குறளை பற்றி எல்லாருக்கும் படிப்பாங்க இப்போது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம் இது. ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ், சமூக அரசியல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்து குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சமூகம் சார்ந்த குறள்கள் பற்றி நிறைய இருக்குது. மோஸ்ட்லி வந்து சமூகம் சார்ந்த குறள் தான் அவர் எழுதியிருக்காரு. ஸோ சமூகம் சார்ந்து வந்து நிறைய குறள்கள், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லா பத்திரிகைகள்னு இந்த குறள் பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அடுத்து வந்து இப்போது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. இப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், இப்போ தீயால் சுட்ட வடு கூட சீக்கிரம் மாறிடும், ஆனால் நாவினால் நாம் பேசிய கடுமையான வார்த்தைகள் என்றுமே மாறாது. அதை பேஸ் பண்ணி சோஷியலாக என்ன சொல்லியிருக்காரு, சமூகத்தை என்ன சொல்லியிருக்காரு, மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணுறோம். இப்போ அரசியலாக இப்போ மன்னன் பேஸ் பண்ணி நிறைய குறள்கள் இருக்கும், பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி நிறைய குறள்கள் இருக்கும். ஸோ பொருளாதார பேஸ் பண்ணி நிறைய குறள்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்டின் திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. திருக்குறளோட ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்லாம் என்ன ஃபிலாசபி சொல்லியிருக்காங்க. அதாவது திருக்குறளை பற்றி 11th புக்கில் எக்கனாமி புக்கில் கொடுத்துருக்காரு. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திருவள்ளுவர் ரிலேட்டட் டு எக்கனாமின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பொருளாதாரத்தில் திருவள்ளுவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு விஷயத்த 11th எக்கனாமி புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ திருவள்ளுவருடைய திங்கிங் என்ன, திங்கர்ஸ் பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்கல் திங்கர்ஸ் பற்றி அதில் வள்ளுவரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஆனால் எங்கெங்கே இருக்குன்றதை நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல், இயர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். இது ஆல்ரெடி இருந்தது தான். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்திய விடுதலையுடைய பங்குன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் பாலிகாரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் வந்து இப்போது பாளையக்காரர்கள்னு நம்ம ஆரம்பிக்கலாம். பாளையக்காரர்கள் ரெண்டாக பாருங்கள், தெலுங்கு பாளையக்காரர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மரவ பாளையக்காரர்கள். அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நெற்கட்டும் சேவல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி பண்ணவங்க யார், இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி, அப்புறம் வந்து சின்ன மருது பெரிய மருது பற்றி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து சிப்பாய் முட்டினி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய் முட்டினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எந்த பெண்மணிகள்லாம் போராடினாங்க அப்படின்ற, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள பற்றி படிக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து விடுதலைக்காக என்னென்ன பண்ணாங்கன்னா வந்து இப்போது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக எதனா ஒன்று ரிஃபார்ம்ஸ் எதனா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அதை பற்றி படித்தா போதும். ஸோ பிரிட்டிஷ் ரூலுக்கு அகேன்ஸ்டாக இப்போது வந்து யாரெல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பண்ணாங்கன்னா வந்து தீரன் சின்னமலை பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றின சில இன்ஃபர்மேஷன் பற்றி படிக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை. ஸோ இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் நடந்த இது. 20ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ நீதி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, ஸோ நீதி கட்சி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து நீதி கட்சி யாரால் ஆரம்பித்தாங்க, இப்போ டிஎம் நாயர் அவரோட ரோல் என்ன, நடேச முதலியாரோட ரோல் என்ன, அப்புறம் வந்து தியாகராஜ் செட்டியினோட ரோல் என்ன பண்ணாங்க. ஸோ நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான கோட்பாடு என்ன, எதுக்காக நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டது, நீதி கட்சியினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன. நீதி கட்சி வந்து எப்போ வந்து முதல்ல ஆட்சி பிடிச்சாங்க, 1920 பிடிச்சாங்க. அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எப்பப்போலாம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களுடைய சாதனைகள் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்காக அப்படின்ற விஷயங்கள். நீதி கட்சி எப்போது திராவிட கழகமாக மாறியது அப்படின்ற விஷயங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் திராவிடியன் மூவ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, திராவிட இயக்கங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ திராவிட இயக்கங்களும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் பற்றி, முக்கியமாக தந்தை பெரியார் பற்றியும் பேரறிஞர் அண்ணா பற்றியும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி நீங்கள் படிக்கணும், என்னென்ன மாதிரியான பங்கு உண்டு. இப்போ தந்தை பெரியாரை பொறுத்தவரை நிச்சயமாக எப்பவுமே வந்து பார்த்தோன்னா வந்து பகுத்தறிவு பகவனை பற்றி நிச்சயமாக கேள்விகள் இடம்பெறும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க பெரியாரை பற்றி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அடுத்து பேரறிஞர் அண்ணா பற்றி, இப்போ வந்து தந்தை பெரியார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற, அவரை பற்றின கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற பேரறிஞர் அண்ணா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஐகானிக்கான ஒரு பர்சனாலிட்டிஸ் இவங்களாம். ஸோ இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படிக்கிறது. ஸோ தந்தை பெரியாருடைய கொள்கைகள் பற்றி என்னென்ன பண்ணார், சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு பற்றின சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சமூக மாற்றம் என்ன நடந்திருக்கு, சமூக அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க சேஸ் பண்ணிக்கலான்றது பார்க்கறது ரொம்ப நல்லது. இதுவும் ஒரு புதுசான ஒரு ஏரியா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, சோஷியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியோடு நீங்கள் படிக்கலாம். அடுத்து கடைசி 4 டாபிக் இருக்குது பார்த்தீங்களா,
எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, அச்சீவ்மெண்ட்ஸ், இ கவர்னன்ஸ், ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் growth அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியும் பேப்பரில் படிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க சில ஹெல்த் சிஸ்டம்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எக்கனாமியில் இருக்குது, இதெல்லாம் எஜுகேஷன் பற்றி எக்கனாமியில் இருக்குது. ஸோ ஜியோகிராஃபி தமிழ்நாடு பற்றி வந்து 9th சோஷியல் புக்கில் இருக்கும். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக கூட ஸ்போர்ட்ஸில் யாரும் அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்துச்சு இளவேனில் வாலறிவன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் இப்போ கிருஷி கர்மான் அவார்டு பார்த்தா தமிழ்நாடு வந்து நிறைய முறை அச்சீவ் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நம்ம கிருஷி கர்மான் அவார்டு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய வெற்றிகள், தமிழ்நாட்டுடைய சாதனைகள் பற்றி படிக்கிறது இல்லை. இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து மெயின்ஸில் இருந்த டாபிக். ஆக்சுவலாக குரூப் 2 மெயின்ஸில் இருந்த டாப்பிக்கு. அந்த டாபிக் எல்லாமே இப்போ பிலிம்ஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவாக படித்தது என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து கொஞ்சம் பிலிமினரி ஆங்கிளில் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அவ்வளோதான். அடுத்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ ஆப்டிடியூட் அப்படின்ற டாபிக் வந்து 25 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டாபிக் வைஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதில். ஸோ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் சம்ஸை ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துக்கிட்டு அப்புறமா வந்து மற்ற எல்லா சம்ஸுமே வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போடுறோம். தேங்க்யூ.